80%, 80% உங்களுக்கு தருகின்ற பிரச்சனைகளை தடுத்தாட்கொள்ளக்கூடிய காலமாக இது மாறும். சித்தர்களுடைய வழிபாடு இதன் நேரத்திலலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நன்மையை தரும். சுவாமிகள், பூண்டி மகான் என்று சொல்லக்கூடிய சித்தர் பெருமான், இவங்களுடைய அருள்லாம் நம்மளுக்கு எப்பவுமே வேணும். சித்தர் பெருமான்களுடைய வழியில் தான் நாம் இறைவனிடத்தில் நாம் எல்லாத்தையும் பெற முடியும். அவங்க மூலியமாக தான் நம்ம எல்லாமே கிடைக்கும். நேரடியெல்லாம் போட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸ் உள்ள போனால் பியூன் இருக்கார், கிளர்க் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க. ஏன் சாமி இதை 3 என்று சொன்னால் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் முக்கியமாக இந்த நேரத்தில் வேலை செய்யுங்க. இது வரைக்கும் கம்யூனிகேஷன் வேலை செய்யலைன்னா இனிமேல் கம்யூனிகேஷன் வேலை செய்ய போது இதுதான் இறைவன் நாட்டத்தோடு நீங்கள் செயல்படுத்துங்க. தொடுவதெல்லாம் வெற்றி, தொட்டுகின்ற வேலைகள் எல்லாமே வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் வேலையே கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேஷராசிக்கு இனிதே அமைய போகிறது. ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், நாம் வேலை எடுத்து ஜாபுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே வேலை ஆக மாட்டேது சாமி அப்படின்னு சொல்கிறோமில்ல, அவையெல்லாம் இப்பொழுது மாறுகின்ற காலங்கள். தொடர்ச்சியாக மாறி மாறி வருது. நம்மளுக்கு பிரச்சனைகள் தொடுத்து கொண்டே இருக்குது. என்னன்னே தெரியல, ஒரு மனசு சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்குது. சுவாமி, நான் இதே மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்வனான் என்ற எண்ணம் எல்லாம் இனி அதிலெல்லாம் அந்த தடையெல்லாம் உடையக்கூடிய காலம். 2 டான் கிரகங்கள் ஒன்று சேர்ந்தாலே அந்த ஒளி அமைப்புகள் முதல்ல உடைச்சிடுத்துரும். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி எப்போ நடைபெறுவதுன்னா 26/7 முடியும் தேதி 21/8/2025 வரைக்கும் 28 நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரும். நம்ம லைஃப்பில் சுக்கிரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் தான் மனைவி, சுக்கிரன் தான் லக்ஷ்மி, சுக்கிரன் தான் சுபயோகம். நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நல்பலங்களும் அங்கே தான் கிடைக்கும். இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கிரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது? கூடுதல் அனுகூலம் பெறுமா? இந்த 27 நாட்கள் மனதுக்கு இதமாக இருக்குமா? முதல்ல தெரியும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி தொழில் காரகன், குடும்பத்தில் லாபம், மனைவி எல்லாமே அவர் தான். முன்பு இருந்ததை விட இப்பொழுது பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கக்கூடிய காலம். 3ஆம் இடம் 2ஆம் அதிபதி மனைவி என்று சொல்லக்கூடிய இடத்துல அவங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதம். அந்த 27 நாட்கள் வெளியூர் பயணங்களாகவே இருக்கும். வெளியூர் சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு. அங்கே சென்று நாம் உறவினரிடத்தில் உரையாடும். ஒன்று நாம் வெளியூர் போகும், இல்லை உறவினர்கள் நம் வீட்டுக்கு வருகை தருகின்ற அமைப்பாகவும் இருக்கும். இந்த காலம் உகந்த காலமாக அமைப்பு. அதுவும் இல்லாமல் சுக்கிரன் ப்ளஸ் குரு இணைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது சங்கடத்தையும் தரும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் அசுரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது 2 பேரும் இணையக்கூடிய இடம் காற்று என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இளைய சகோதரன் சகோதரி இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய உறவுகளால் நம்மளுக்கு சின்ன சின்ன சச்சரவுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் நம்மளுக்கு உருவாகக்கூடிய தருணமாக இருக்கும். ஒன்று அவங்க சொத்து சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு பங்கீட்டு வரதுக்கான அமைப்புகளும், இல்லை சொத்துக்களை நாம் இதுவரைக்கும் விற்காமல் இருந்தால் அதை விற்கிறதுக்கான கையெழுத்து போகிறதுக்கான ஒன்று சேர்ந்து வருவதற்கான அமைப்புகளாகவும் இந்த காலம் இருக்கும். இல்லை நாம் மறைச்சிருந்தால் அந்த பாக்கியம் எல்லாம் இப்போ நாம் மறைச்சி வச்சுருக்கோம், நம்மளுக்கு தெரியாமல் மகளுக்கோ சின்ன பொண்ணுக்கோ பெரிய பொண்ணுக்கோ தெரியாமல் நம்ம சொத்துக்கள் சேர்த்து வச்சு தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பில் இந்த நேரத்தில் வந்து கேட்கறதுக்கான காலமாகவும் இருக்கும். அதாவது சண்டையிடுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சேரலாம். சொத்துக்களில் உரிமை ஆடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லலாம். ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி, அவரே தான் நம்மளுக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய இருவரும் ஒன்று சேர. 2ஆம் அதிபதியும் அவரே, 7ஆம் அதிபதியும் அவரே. பாக்யாதிபதி குரு என்று சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது யோகம் தருகின்ற அமைப்பாக மாறும். வெளியூரில் இருக்கீங்களா உங்களுக்கு யோகத்தை தரும், வெளிநாட்டில் இருக்கிறீங்களா உங்களுக்கு யோகத்தை தருகின்ற அமைப்பாக மேஷராசிக்கு அஸ்வினி ஆகட்டும், பரணி ஆகட்டும், கிருத்திகை ஆகட்டும் எல்லாத்தையும் யோகத்தை பெறுகின்ற அமைப்பாக வரப்போகுது. இந்த முறை நல்ல நன்னடத்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செல்வங்கள் சேருகின்ற பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் தூரத்துலேருந்து நம்மளுக்கு வெளியே வரலன்னா இனிமேல் தூரத்துலேருந்து நம்மளுக்கு வர வேண்டிய வருமானங்கள் ரொம்ப நாள் கொடுத்துட்டு நான் ஏமாந்துட்டு நிற்கிறையா, இதுக்கு முன்னே நிறைய நான் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் திரும்பி தருகின்ற அமைப்பாக கேட்டு கேட்டு பார்த்துட்டு நொந்து நூடுல்ஸ் கூட ஆயிட்டையா, என்ன தெரியல அந்த வருமானம்லாம் வருமா வராதான்ற என்ன அமைப்பெல்லாம் தெரிகிறது. அந்த இருவருடைய பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நேரடியாக 9ஆம் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் படப்போகுது. அதாவது கொடுக்கல் வாங்கல் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொன்னால் அது 9ஆம் இடம். நம்மளுடைய புகழ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த 9ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம், அந்த தந்தை ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை. அந்த 9ஆம் இடத்தை அந்த தந்தை இருக்கிற வரைக்கும் ஒரு மகளுக்கோ மகனுக்கோ லக்கு தான். அவர் நிழல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் அவர் பின்னாடியே போயிடுற மாதிரி இருக்கும்.
அவர் வெயிலில் போனால் கூட அவர் நிழலோடு தான் அவர் விட்டு போவார். தன் பாதையை தனக்காக குழந்தைகளுக்காக வகுக்கிற மாதிரி அந்த நிழலை காக்கக்கூடிய இடமாக அந்த 9ஆம் இடம் இருக்குது. நம்ம வாழ்க்கை முறை வைத்தே ஜோதிடத்தை கூட குறிப்பிடலாம். 4 என்பது தாயார் என்று குறிப்பிடறோம் இல்லை, அதே மாதிரி தான் 9ஆம் இடம் சுகஸ்தானம். நம்மளுக்கு சுகம் கொடுக்குறவங்க யார்? தாயார் தான். அதே ஜீவன கர்மாவும் கொடுக்கும். அந்த பார்வை எங்கே படுதுன்னா அவங்க தொழிலில் கொடுப்பாங்க, நாம் சொல்லி கொடுத்தார் அந்த இடத்துக்கு நேராக இருக்கக்கூடிய இடமாக வரும். இந்த நேரத்தில் 9ஆம் இடத்தில் நேரடியாக அவருடைய சுக்கிரனுடைய பார்வையும் குருவோட பார்வையும் சேர்ந்து விழுது. பாக்கியங்கள் கிடைக்காமல் இருந்தால் இப்பொழுது பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், மொத்தமே பாக்கியமே கிடைக்காமல் இருந்தால் இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன சச்சரவுகள் சகோதரன் சகோதரி இவங்களிடம் தான் நாம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான காலமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். முக்கியமாக வெளியூர் பயணம், வேலைக்காக நம்ம வெளியூர் போகிற மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்ராம்லாம் ஆகிடும். மனசுக்கு சாந்தம் தருகின்ற இடத்துக்கு நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் செல்லுகின்ற அமைப்புகள்லாம் ஏற்படுது. பரவாயில்லைங்க, இந்த மாதம் கொஞ்சம் போன வார்த்தை இருந்ததை விட கொஞ்சம் இந்த விஷயம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த சுக்கிரன் குரு இணைவு என்பது ஓரளவுக்கு சுமாரை தரும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை முழுவதும் விலகும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த எதுவானா இருக்கட்டும், காதல் திருமணனாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜனாக இருக்கட்டும், இந்த 6 மாத காலங்கள் நாங்கள் அலைன்ஸ் பார்த்து நொந்து நூடல்ஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறோம் இல்லை. சுக்கிரன் தான் திருமணமே, சுக்கிரன் இல்லையே கலத்திர காரகன் என்று சொல்கிறோம் இல்லை. அந்த கலத்திர காரணம் குரு பகவானும் சேர்ந்து இருந்தாலே அதை தான் கொடுப்பார். முதல்ல கொடுக்கறது தசா புத்தியில் கூட விழாழ மகாதசி சுக்கிர புத்தியில் திருமணம் நடைபெறும். இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜோசிகார் மட்டும் எப்படி சொல்கிறாரு, 5ல் குரு வந்துச்சு, 6ல் குரு வந்துச்சு, 7 குரு வந்துச்சுன்னா திருமணம் நடக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இது யதார்த்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு 25-50 பாகம் வேலை செய்யும். முழுமை தருவது தசா புத்தி மட்டுமே. அதன் அடிப்படையில் பார்த்தாலும் நம்மளுக்கு யோகங்கள் தெரிவதே அந்த நேரத்தில் கிரகங்கள் நன்றாக அமர்ந்திருக்கும். குரு பகவானும் அந்த இடத்துல சுக்கிர புத்தி 2 வருஷ காலங்கள் ஓடுதுறான்னா அந்த இடத்துல குரு பகவானும் சேர்ந்து வருகின்ற அமைப்பில் அப்பவும் சேர்ந்து வரும்போது தான் நம்மளுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு தசா இருப்பிலே திருமண பாக்கியம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுவார் அவர். ஜோசிகார் கேட்டார்னா அப்போ தான் பார்த்துட்டு குருபலம் வந்துச்சுமா நீங்கள் திருமணம் பண்ணிடலாம். 80% 80% உங்களுக்கு தருகின்ற பிரச்சனைகளை தடுத்தாட்கொள்ளக்கூடிய காலமாக இது மாறும். சித்தர்களுடைய வழிபாடு இதன் நேரத்திலலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நன்மையை தரும். சுவாமிகள் பூண்டி மகான் என்று சொல்லக்கூடிய சித்தர் பெருமான் இவங்களுடைய அருளாக நம்மளுக்கு எப்பவுமே வேணும். சித்தர் பெருமான்களுடைய வழியில் தான் நாம் இறைவனிடத்தில் நாம் எல்லாத்தையும் பெற முடியும். அவங்க மூலியமாக தான் நம்ம எல்லாமே கிடைக்கும். நேரடியெல்லாம் போட்டால் யாரும் கொடுக்க மாட்டேன். ஒரு ஆஃபீஸ் உள்ள போனால் பியூன் இருக்கார், கிளர்க் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கார். ஏன் சாமி தான் 3 என்று சொன்னால் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் முக்கியமாக இந்த நேரத்தில் வேலை செய்யுங்க. இது வரைக்கும் கம்யூனிகேஷன் வேலை செய்யலைன்னா இனிமேல் கம்யூனிகேஷன் வேலை செய்ய போது எதை தான் இறைவன் நாட்டத்தோடு நீங்கள் செயல்படுத்துங்க. தொடுவதெல்லாம் வெற்றி, தொட்டுகின்ற வேலைகள் எல்லாமே வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் வேலையே கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேஷராசிக்கு இனிதே அமைய போகுது. ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், நாம் வேலை எடுத்து ஜாபுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றுமே வேலை ஆக மாட்டேது சாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. அவையெல்லாம் இப்பொழுது மாறுகின்ற காலங்கள். தொடர்ச்சியாக மாறி மாறி வருது. நம்மளுக்கு பிரச்சனைகள் தொடுத்து கொண்டே இருக்குது. என்னன்னே தெரியல, ஒரு மனசு சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்குது. சுவாமி நான் இதே மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்வனான் என்ற எண்ணம் எல்லாம் இனி அதிலெல்லாம் அந்த தடையெல்லாம் உடையக்கூடிய காலம். 2 டான் கிரகங்கள் ஒன்று சேர்ந்தாலே அந்த ஒளி அமைப்புகள் முதல்ல உடைச்சி எடுத்துரும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பாக இந்த 27 நாட்கள் உங்களுக்கு உன்னதமாக அமையப்போகுது. நன்மையும் நடைபெறும். இளைய சகோதரன் சகோதரி இந்த மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம், வருமானம் தரும். செலவீனங்களும் அதற்கேற்றார் போலையும் நம்மளுக்கு இருக்கும். வீட்டு தேவைக்கான அமைப்புகள் எல்லாமே கூடுதல் கவனம் என்று சொல்கிறோம் இல்லை. ஒரு மனிதனுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகிட்டாவே போதும். எக்ஸ்ட்ரா பிட்டிங்க நாம் எதுவும் தேடத்தால். எல்லாருக்கும் ஆசை உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த ஆசைகள் பூர்த்தி அடைந்தாலே போதும். அது சிறு ஆசைகள் பூர்த்தி அடைஞ்சாலே பரவாயில்ல, கடவுள் நம்மளுக்கு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எண்ணிக்குவாங்க. என்னைக்கு வெறுத்து போயிட்டு வராங்கன்னா அது அப்புறம் தனியாக அவங்க குரூப் வேறு, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய குரூப் வேறு. இருந்தாலும் நாம் சொல்லுகின்ற வார்த்தையிலும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும். அவரவருக்கு எண்ணம் போல். யார் கடவுள் இல்லை என்று சொல்கிறாரோ 24 மணி நேரம் அவங்க தான் கடவுளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம். இறைவனுடைய நாட்டத்தை அதிகப்படுத்துவது யார் என்றால் இறைவன் இல்லை என்று சொல்கிறவருக்கு தான் நாமம் அதிகமாக இருக்குது. நாமத்தை சொன்னாலே போதுமான். முருகனுடைய நாமம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ, அது மாதிரி சொல்லி வாருங்கள். எப்பொழுதும் பிரச்சனையிலிருந்து அந்த கோவிந்தன் நாமத்தையும் குறைதீரம் நாமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நாம் இந்த நேரத்தில் எடுத்துக்கணும். குருவும் சுக்கிரனும் இடையக்கூடிய இடம் 3ஆம் இடத்துல, அதுவும் காலபுருஷ தத்துவத்துக்கு மிதுனத்தில் இணையக்கூடிய காலம்.
மேஷ ராசிக்கு தொடுவதெல்லாம் வெற்றி, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், உறவு சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனை விலகும். சில பேருக்கு அதாவது எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, இன்னொரு திருமணத்துக்கு எதிர்பார்த்துருக்குன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ மைண்டோட எல்லாமே ஈஸியாக கிளிக் ஆகும். நிறைய பேருக்கு காதல்கள் உருவாக்கக்கூடிய தருணம். ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த இன்பம் என்று சொல்கிறோமில்ல, ஒற்றுமை, மன ஒற்றுமை என்று சொன்னால் அதுதான் காதல். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் காதல் எடுத்துக்கூடாது. எண்ணங்கள் ஒற்றுமை என்று சொல்வதெல்லாம் காதல், அதுதான் காதல். காதலால் கசிந்து கண்ணீர் மல்கை ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிடும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமமே நமச்சிவாயம். அந்த நாமத்தை இறைவனை நாம் அவ்வாறு உருகி நின்றால் மட்டுமே நம்மளுக்கு கருணை பிறக்கும். எண்ணமே இறைவன், வேற ஒன்றும் கிடையாது. அல்லார் பெருமான் மாதிரி நாம் எல்லாத்தையும் எடுத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே செல்ல வேண்டும். இதுவும் நன்மைக்கென்று எடுத்துக்கொண்டால் இந்த நேரத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய காலம். அதுவும் 3ஆம் இடம் புதனோட வீட்டில், புதனுடைய வீட்டில் அமரக்கூடிய இடமெல்லாம் சுபம் சுபம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா லொக்கேஷனும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஐயா வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் உருவாகும் மேஷராசிகார். இல்லை அது வீடு ஆல்டேஷன் பண்ணிட்டாங்க, ஐயா இன்னொரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற எண்ணமும் இப்பொழுது உருவாகும். ஒரு வேலை எடுத்து செஞ்சு முடிச்சுட்டேன், ஐயா இன்னொரு வீடு நான் கட்டுறதுக்கு பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும் இல்லை, அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த லக்ஷ்மி கடாட்சம். இடம் வாங்கி போட்ட இன்னொரு இடம் வாங்கலான்னு ஆசையாக இருக்குது சுவாமி, கையில் இருக்குது ரூபா என்னன்னு தெரியல, திடீர்னு மென தரேன்னு சொல்கிறாங்க, வாங்கிடலாமான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். அதாவது மேலதிகாரியுடைய ப்ரெஷர்லாம் இப்போ குறையும், உடம்புல இருந்த ப்ரெஷர்லாம் இப்போ குறைய போகுது. நிறைய பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மனசில் ஏதோ தாக்கம் நம்மளை அடர்த்தி ஆனாமலாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இப்போ விட்டு விலகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். நம்ம 27 நாட்களுக்குள்ளே சில விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் மிராக்கலாகவே தெரியும். இதெல்லாம் எப்படி நடக்குது, என்ன சமாச்சாரனே தெரியல அப்படின்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுது உருவாகும். வெளியூர் பயணங்கள், கல்வி சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றத்தை தரும். உறவுகள் நன்ற கைகூடக்கூடிய அமைப்பு தான். பிரிந்திருந்த உறவுகள் சேருகின்ற காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரேவா சொல்லப்போனால் மேஷராசிக்காரங்க விடுபட்டு போய் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க, அந்த உறவு திருப்பி வந்து சேருமான்னு எதிர்பார்க்கக்கூடிய காலம் இப்பொழுது தானாக வந்து சேர்ந்து உங்களுடைய அதாவது உயர் பதவி அனுகூலம் தருகின்ற அமைப்பாகவும், வெளியூர் பயணங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்குது, அதன் மூலியமாகவும் வருமானம் வருகின்ற பாக்கியம், இவையெல்லாம் விடைபெறாமல் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம். நல்ல நன்னடத்தை நன் சேர்க்கை என்று சொல்கிற மாதிரி நம் வாழ்க்கையிலும் நல்லவை எல்லாம் அமையக்கூடிய காலமாகும். இந்த கிரகனுடைய சேர்க்கையும் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் நன்மை தரும். தொடுவு வேலை அமைப்புக்கோ வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ எதிர்பார்த்திருந்தாலோ கண்டிப்பாக இந்த முறை மேஷராசிக்காரங்களுக்கு வின் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. கணவன் மனைவி உறவு அது முதல்ல முக்கியமாக தேவை. அவங்களுக்கு அன்னுன்யம் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில். இதில் நிறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள, இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இப்போ கொஞ்ச நாள் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற எண்ணம் கூட உருவாகும். இவையெல்லாம் நன்னடத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உருவாகும். ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை தருகின்ற அமைப்பாகவும் மாறும், அதையும் சொல்லிவிடுறேன். ஏன்னா இதை சில நேரத்தில் நன்மையும் தரும், சில நேரத்தில் கெடுதலான விஷயங்களும் தரும். ஆனால் புதனோட வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது அது காலபுருஷ தத்துவத்துக்கு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே குரு பகவான் ரிஷபத்தில் அமர்ந்துடும் போதெல்லாம் அந்த தொந்தரவு வந்தது. இப்போ குரு பகவான் நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்காரு, அதனால் தொந்தரவு என்பது கிடையாது. இந்த கோணத்தில் அமர்ந்திருந்து அவரோட வீட்டை அவரே பார்க்கறதால சுக்கிரனுடைய பார்வையும் அங்கேயே விழுவதால் இதுவரைக்கும் இல்லாத அமைப்பு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய திடீர் பேர் சில பேருக்கு பணவரவு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கதவை தட்டுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.